ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்ன கரண்ட் கலெக்டிவ்ஸ் எனர்ஜி அப்படின்ற மாதிரி பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து தள்ளி போகிறது, நீங்கள் அதை பற்றியே யோசிக்கிறது, பிடிச்ச விஷயங்கள் வந்துட்டு ஓப்பனாக சொல்ல முடியுமா முடியாதா, அது மற்றவங்க எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி. பட் யூர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் யுவர் கோல். அப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ், ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் திங்ஸ், அதுக்கப்புறம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லை, உங்களை நீங்களே டவுட் பண்ணிக்கிறீங்க, டிசிஷன்ஸ் எடுக்கிறதுல பிரச்சனை இருக்குது, அப்புறம் யூஆர் பிளேமிங் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு சின்ன எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கீங்க. நம்ம வந்து எவ்வளோ எப்படி ஃபீல் பண்ணாலும் உள்ளுக்குள்ளே அதை வெளியே காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவ் இருக்குது. ஸோ அதனால ஒரு மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு இடத்துல ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியல, ஆகிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் நீங்களே உங்களை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க. நம்ம பண்ணுற வேலை பத்தலையோ, நம்ம இன்னும் எஃபர்ட் போடணுமோ அப்படின்ட்டு இது வேறு மாதிரி போகுது. கொஞ்சம் கூட செல்ஃப் லவ், செல்ஃப் கேர் இல்லாமல் உங்களை நீங்களே பார்த்துக்காம இப்போ இந்த வேலை முடிச்சே ஆகணும், அதுக்காக நம்ம வந்து 2 o'clock 3 o'clock நைட்டு வரைக்கும் உட்காந்துட்டு அப்புறம் வந்து என்னோட நடுவில் பிரேக் எடுக்காமல் சாப்பிடாம தூங்காமல் வந்துட்டு இப்படியே போயிட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுறனால நிறைய பேருக்கு தலைவலி, தலை சுத்தல், மைக்ரைன், சைனஸ், அப்புறம் முடி கொட்டுறது, அதனால் பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு மண்டை ஹீட் ஆகிட்டு அதனால் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. பவுண்ட்ரிஸ் இல்லாமல் நிறைய பேர் மூவ் பண்ணிகிட்டு இருக்கறனால அடுத்தவங்க உங்களை வந்து ஈஸியாக கீழ்த்தள்ளிட்டு போயிட்டுறாங்க. அவங்களால அவங்கக்கிட்ட இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லவும் முடியல, அந்த கான்ஃபிடென்ஸ் வரல. அதுக்கப்புறம் என்ன பயங்கரமாக ஸ்டாமரிங் ப்ராப்ளம் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு இந்த கலெக்டிவில். அதுக்கப்புறம் வந்து ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டீரியோடிப்பிக்கல் மைண்ட் செட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப போர் அடிச்சு போச்சு, இதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி கூட ஃபீல் பண்ணலாம். கோல் போட்டே வந்துட்டு இந்த கோல் அடைஞ்சிட்டோம், நெக்ஸ்ட் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் வந்துட்டு நான் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் எந்த ஒரு மாற்றமும் இருக்க மாட்டேங்குது. ரிலேஷன்ஷிப்ஸாக இருக்கட்டும், கரியராக இருக்கட்டும், ஹெல்த் வைஸாக இருக்கட்டும், நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதுவும் நல்லா போகுது, அப்படியே போயிட்டு ஒருத்தர் அப்படியே நின்றது அப்படின்ற மாதிரி கூட அவங்க ஃபீல் பண்ணலாம். ஸோ க்ரியேட்டிவிட்டி வந்து பிளாக் ஆகுது. இதுக்கப்புறம் எப்படி மூவ் பண்ணுறது, ப்ரொசீட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு. அப்புறம் நிறைய பேர் வந்து ப்ரொஃபஷ்னல் அண்ட் பர்சனல் லைஃப்பை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை தனித்தனியாக பிரித்து வச்சு பார்க்குறதுக்கு முடியல அவங்களால. எல்லாத்தையும் ஒன்றா பண்ணுறது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கு. அப்புறம் ஒரு சில பேருக்கு வந்து அவங்க எவ்வளோ தான் பேலன்ஸ் ட்ரை பண்ணாலும் அதை வந்து பண்ண முடியல. அது அவங்களோட கெப்பாசிட்டி கிடையாது, அந்த ஒரு குற்றம் இல்லை இங்கே. அவங்களோட என்ன சொல்கிறது, ஸ்பிரிச்சுவல் கான்ட்ராக்ட்னு சொல்லலாம். அவங்க வந்து இதையும் உங்களால் பண்ண முடியும், பின்னாடி அதை விட பெரிய ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். பட் இதுக்கு வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன். இது கோன், ஐஸ்கிரீம் கோன் இருக்கு இல்லையா? ஸோ அதில் ஒரு ஸ்கூப் வாங்கி வைக்கும்போது அவங்களால அதை மேனேஜ் பண்ண முடியும். அப்படியே ஒரு 2 ஸ்கூப் வைக்கும்போது அது கூட பார்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்கூப் மேலே வைக்கும்போது கண்டிப்பாக அவங்களால அதை பார்க்க முடியாது. அது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு ஸ்கூப் வந்துட்டு லைக் சேலரி வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாத மாதிரி இருக்குது. ஆனால் அது பத்தாது, நம்மளுக்கு வந்து கார் வாங்கணும், வீடு வாங்கணும், அப்புறம் இன்னும் நல்லா செழிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய கேட்டகரிஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும், இப்படிலாம் இருக்கணுன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கலாம். அதை வந்து அந்த ஒரு ஸ்கூப் வச்சு அவங்களால அந்த சின்ன சேலரி வச்சு ஓட்ட முடியாது. அது அவங்க வாழணும்னு நினைக்கிற அந்த வீட்டில் வந்து அதை வாங்கவும் முடியாது அவங்களால. அது ஒரு கனவாகவே போயிடும். ஸோ அதுக்கு வந்துட்டு அவங்க இப்போ இருக்கிற வச்சு அவங்க எப்படி அதை சேவ் பண்ணிக்கிறாங்க, இருக்கிற காசை எப்படி சேவ் பண்ணுறாங்க, அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதெல்லாமே இருக்குது இல்லையா? அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அப்போ தான் இன்னும் நிறைய ஸ்கூப்பெல்லாம் வைக்க முடியும். இருக்கிறத எப்படி பார்த்துக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் அதிகமாக உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதிகமாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் போது உங்களோட அந்த எஃபர்ட் ஜாஸ்தி வரணும். அது உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியுமா, இமோஷனலி, மென்டலி, ஃபிசிக்கலி உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியுமா? இப்போ வந்து எனக்கு அதுதான் முக்கியம், இவ்வளோ கஷ்டப்பட்டால் தான் எனக்கு அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் அவங்களே பார்த்துக்காமல் இருக்கிறாங்க. மென்டல் ரெகுலேஷன், இமோஷனல் ரெகுலேஷன் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. இல்லாட்டி ஃபிசிக்கலாக அவங்க பார்த்துக்கிறது இல்லை. அவங்களையே காலில் வெடிப்பு வச்சுக்கிட்டு அடிக்கடி தண்ணியில் போய் வேலையை பார்க்குறது, அவங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருக்கிறது, ஆணிக்கால் வச்சுட்டு சுற்றுறது, அதுக்கப்புறம் வந்து நகத்தில் அந்த
செப்டிக் ஆகிட்டு அப்புறம் வந்து இப்படி பிச்சுக்கிட்டே இருப்பாங்க, டென்ஷன் இப்படி பிச்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல. ஸோ அதனால் வந்துட்டு இங்கே நாங்கள் கண்ணில் வந்துட்டு செப்டிக் ஆகிறது. அதுக்கப்புறம் வந்து தலைவலி வந்துட்டு இருக்கும் அவங்களுக்கு, அதை கண்டுக்கவே மாட்டாங்க. இல்லாட்டி அந்த தைலத்தை பூசிட்டு வேறு ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது அண்டர்லைங் இஷ்யூஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்காம, ஹாஸ்பிட்டல் பார்க்கவே போகாமல் அவங்களோட சின்ன சின்ன டானிக் சாப்பிட்டுட்டு அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கிறது. ஒரு நாள் ரெஸ்ட்டு கூட எடுக்காமல் டயரிங் ஜாபில் வந்துட்டு ஃபுல்லாக இருக்கிறது. மேனேஜர் சொல்லிட்டாங்க எனக்கு இந்த டார்கெட் இருக்குது, டார்கெட் முடிக்கலைன்னா திட்டுவாங்க, ஃபயரிங் கூட பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நான் ஐ ஹாவ் டு டூ இட்ன்ற மாதிரி தே ஸ்ட்ரெஸ்ஸிங் டூ மச். அந்த இமோஷ்னல் வேறு, அதில் வேறு அந்த எந்த ஒரு பர்சனுமே வந்துட்டு கண்டினியூஸாக ஒர்க் பண்ண முடியாது, அப்பப்போ ரெஸ்ட் எடுக்க தான் செய்யணும். ஆனால் ஐடி ஜாப் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் ரொம்ப ப்ரெஷர் போடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு டார்கெட் முடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி கை வேலை, மூளையே வேலை செய்யணும், கை வேலை செய்யணும், கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ உங்கள் பாடி எல்லாமே வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் வந்தே ஆகும். ஏதாவது ஒரு பிரேக் எடுத்து தான் ஆகும். ஒரு 5 minutes கூட பிரேக் இல்லாமல் கண்டினியூஸாக யாரால் ஒர்க் பண்ண முடியாது, அது ரோபாட்டாக ஒர்க் பண்ணும் அந்த மாதிரி. ஸோ நிறைய பேர் அவங்க கூட ஏஐ கூட கம்பீட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து டாக் டு அ தெரபிஸ்ட், இல்லாட்டி அப்பப்போ இந்த செல்ஃப் ரெகுலேஷன் ப்ராப்பராக இருக்கட்டும், ஒரு வாக்கிங், ஜாகிங், ப்ரீத்திங் எக்ஸசைஸ், இப்போ இருக்கிற இடத்துலேருந்தே வந்து இன்ஹேல் எக்ஸேல் 3 times பண்ணுறது. அதுக்கப்புறம் சும்மா கண்ணை மூடிட்டு எதை பற்றி யோசிக்காமல் அட்லீஸ்ட் ஒரு 5 minutes உட்கார முடியுமா, அதை பண்ணுங்கள். ஸோ ஆல்டர்னேட்டிவாக வந்துட்டு எது பண்ண முடியுமோ அதை பண்ணிகிட்டே இருக்கிறது. ஆக மொத்தம் வந்துட்டு யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். அதாவது ஃபிசிக்கலி மென்டலி மட்டும் இல்லாமல் இமோஷ்னலியும் நீங்கள் வந்து உங்களை பார்த்துக்கணும். அது வெளியில் நடக்கிற விஷயங்கள் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்றது அதுவுமே வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய பேர் வந்து இதை எப்படி கோப்பப் பண்ணுறதுன்னு தெரியாமல், இதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, இமோஷ்னலாக எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் வந்துட்டு நிறைய பேருக்கு இமோஷ்னல் அண்ட் மென்டல் 2 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. அது ரெண்டுமே ஒன்றுன்னு நினைக்கிறாங்க. இப்போ வந்து என்னால் முடியல, ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னா நீ வந்து மோட்டிவேஷன் எடுத்துக்கோ, இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கோன்றாங்க. பட் அது இமோஷனல் ப்ராசஸிங் ஒவ்வொருத்தருக்கும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இமோஷனல் அவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு விஷயம் வெளியில் நடக்குது அப்படின்னா அந்த விஷயம் அதை எப்படி எடுத்துக்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. அப்படியெல்லாம் ஒரு கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ அதுக்காக அவேர்னஸ் வரணும். பட் இப்போ இருக்கிற அவேர்னஸ் வந்து கொஞ்சம் வந்துட்டு தான் இருக்குது, முன்னாடி இருந்ததுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் வந்துட்டு தான் இருக்குது. பட் இட் நீட்ஸ் மோர் புஷ், அது வந்துடும். எனிவேஸ் தூக்கம் இல்லாமலாம் எந்த இது பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் பாடி பெயின், ஸ்ட்ரெஸ், ஓவர் திங்கிங், ஒரு விஷயத்தை இப்போ திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்கிறது, அதை விட்டுட்டு போக முடியாமல் அது எப்படி விட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, இதை பற்றி எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க, மாற்றிட்டு போ, வேறு ஏதாவது பண்ணிட்டு போ. ஸோ வந்து இமோஷனல் ரெகுலேஷன் அப்படின்ற அந்த கான்செப்டே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகணும். நிறைய பேர் வந்து யார் வந்து புரிஞ்சுப்பாங்களோ, யார் அதில் எக்ஸ்பர்டைஸாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம், அதை வந்து நீங்கள் பின்பற்றலாம் அப்படின்ற மாதிரி கார்ட்ஸில் வந்துருந்தது. வேறு விஷயம் வந்துட்டு நம்ம அதை என்ன ரீசனாக சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் இப்படியா பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க, அடுத்தடுத்து வந்துட்டு போயிட்டே இருந்தாங்க, நீ என்ன இதிலே வந்து நின்றுட்டுருக்க அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்கியூசஸ் வந்து சொல்லுவாங்க. பட் வந்து எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான். இப்போ தான் அதுக்கான அவேர்னஸ், அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு இப்போ தான் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து பக்கத்தில் இருக்கிற நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து சும்மா ட்ராவலிங் மாதிரி போயிட்டுருக்கீங்க, சும்மா காரில் போயிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து உங்கள் பக்கத்தில் இல்லாட்டி அங்கே ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டு தூரத்தில் பார்க்குறீங்க, அதை ஒரே ரத்தம் சொட்டிட்டு அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கும்போது அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு சோகமாக இருப்பீங்க. ஒரு ஐயோ பாவம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. பட் அந்த நாள் முழுக்க, உங்கள் நாள் முழுக்க உங்களுக்கு அது மைண்டில் ஓடிட்டே இருக்கும், இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த ஃபேமிலி இப்போ நினச்சி நீங்கள் வருத்தப்படுவீங்க. உங்களோட பர்சனல் லைஃப் வந்து அது பாதிக்கும். அந்த ஒரு சுச்சுவேஷன் அதை பார்த்த இதே வந்துட்டு உங்களுக்கு அதில் எந்த பாதிப்பும் ஏற்பட்டிருக்காது, ஃபிசிக்கலி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆனால் இமோஷ்னலாக, மென்டலாக நீங்கள் அதை கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆன மாதிரி ஆயிடுவீங்க. காலங்காத்தால் இப்படி ஆயிடுச்சு, அவங்க என்ன மாதிரி பண்ணியிருந்துருக்கான்னு, தப்பிச்சிருக்கலாம், ரொம்ப சின்ன வயசாக இருக்காங்களே, அவ்வளோ ரத்தம் போச்சு, இவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி
யோசிச்சுட்டு நீங்கள் அதை வந்து அப்படிலாம் மறந்துடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். பட் அது உங்கள் பேக் ஆஃப் த மைண்ட் அது இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அதை வந்து அந்த எனர்ஜியை யூ ஹாவ் டு சேனல் இட் அவுட். இமோஷனை ரெகுலேட் பண்ணணும், அந்த ஒரு இமோஷனை. ஓகே, அது எப்படி ரெகுலேட் பண்ணலாம்? வாக்கிங், ஜாகிங், இல்லாட்டி அது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்ட்டு யூ கேன் ரைட் இட் ஆன் த நோட்டு. அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். இல்லாட்டி வந்துட்டு அவங்கள எப்படி இருக்காங்கன்னு போய் பார்க்கலாம். அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஓகே, நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்க, ஃபஸ்ட்டு அது எப்படி ஒரு ப்ராசஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அவங்க விதி அவ்வளோதான், அந்த மாதிரி யூ கேன். ஒரு சில பேர் அப்படி தான் வச்சுப்பாங்க. பட் அதை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராப்பராக ப்ராசஸ் ஆகலை. அவங்க மைண்டில் அது இன்னும் வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டாகவே இருக்கும். அது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாமல் இருப்பாங்க. ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப டிப்ரெஸிங்காக ஃபீல் பண்ணுவாங்க. முன்னாடி அந்த இன்சிடெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க லைஃப்பில் என்ன நடந்திருக்கு அதெல்லாமே ஒரே ஷாட்டில் வந்து அவங்க மைண்டில் அப்படியே பட்டார்னு அடிக்கும். அவங்களோட ட்ராமாஸ் எல்லாம் ட்ரிகர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் அவங்க அந்த ரோட்டில் போகும்போது பயப்படுவாங்க, அவங்க கார் எடுக்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஒருவேளை எனக்கு அப்படி நடந்துருச்சா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாட்ஸ் வரலாம். இல்லாட்டி டு யூ அண்டர்ஸ்டாண்ட் எங்கே வருது, நான் எந்த மாதிரி இதில் கொண்டு வரேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி இமோஷ்னல் ரெகுலேஷன் வந்து ப்ராப்பராக இருக்கணும். அது நிறைய பேருக்கு எப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அவங்கள சுற்றி நடக்குது அப்படின்னா அது அவங்களுக்கு நடக்கணும்னு அவசியம் இல்லை. மற்றவங்களுக்கு நடந்ததை கூட அவங்க அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியாது. அந்த ப்ராசஸிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எப்படி எடுத்துக்கிறது, எப்படி ப்ரிசீவ் பண்ணுறதுன்னு தெரியாமல் கஷ்டப்படுவாங்க. ஸோ அது கூட வந்துட்டு இந்த பேக் ஆஃப் த மைண்ட் ஸ்டோர் ஆகிட்டு அது அவங்களோட லைஃப்பை பாதிக்கலாம், அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள பாதிக்கலாம். இந்த பர்சன் விட்னஸ் பண்ணாங்கல்ல, ஸோ இவங்க வந்து எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அதுக்கப்புறத்துலேருந்து அதை வந்து மற்றவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தலாம். இந்த மாதிரி தான் நான் சொல்ல வரேன். ஸோ இமோஷனல் ரெகுலேஷன் வந்து ப்ராப்பராக இருக்கணும். அப்படின்னா என்ன, அது என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள். அது ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அது மற்றவங்களுக்கும் புரிய வைங்க. அதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தான், அதெல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு கடந்து போயிட்டு இருக்கிறது இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அது அவங்களோட பெர்செப்ஷன் எப்படி, அதை அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க, அவங்க லைஃப்பில் அதை எப்படி மூவ் ஆன் பண்ணுறாங்கன்றது மற்றவங்களோட ப்ராப்ளம். இப்போது உங்களுக்கு அப்படின்னு நடக்கும்போது நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க, உங்களோட இது நீங்கள் பார்த்துட்டு தானே ஆகணும். ஏன்னா இது உங்கள் பாடி, உங்களோட மைண்டு, உங்களோட ப்ராசஸிங், உங்களோட பெர்செப்ஷன், உங்களோட அப்ரிங்கிங் எப்படி இருக்குது, நீங்கள் அதை எப்படி எடுத்துப்பீங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுத்து ஆகணும் தான். அதை வந்து ஈஸி அப்படின்ற மாதிரி ஒன்றும் இல்லைன்ற மாதிரி கடந்து போயிட முடியாது. நீங்கள் அதை ரொம்ப இன்வால்வ் ஆகி பார்த்துட்டீங்க, அதை கண்ணில் பார்த்துட்டீங்க அப்படின்ற போது உங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு சமயத்தை நீங்கள் அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ற போது அப்போது அது உங்களுக்கு எப்படி பாதிக்குன்றது இருக்கும் இல்லையா? அப்புறம் வந்து சும்மா நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, சம்மந்தமே இல்லாமல் எவனோ வந்து வண்டி இடிச்சிட்டு உங்களை திட்டிகிட்டு போவான், அவன் வந்து இடிச்சிட்டு உங்களை திட்டிகிட்டு போவான். ஸோ அதெல்லாமே வந்துட்டு ஒரு எப்படி ப்ராசஸ் பண்ணுறீங்க, அந்த நாள் முழுக்க அப்போது இரிட்டேட் ஆனதை வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உங்களோட ஓன் ப்ரொஃபஷனில் நீங்கள் அதை கடுப்பை காட்டுவீங்க, எல்லாருக்கிட்டையும் எரிஞ்சு உழுவீங்க. அதோட ரெஸ்பான்ஸாக உங்கள் பாடி அப்படி தான் ரியாக்ட் பண்ணும். சம்மந்தமே இல்லாமல் உங்களோட குழந்தைங்கிட்ட திட்டுறது, உங்கள் கொலீக்ஸ் கிட்ட திட்டிட்டு அவங்கக்கிட்ட திட்டு வாங்கிட்டு பாஸ் கிட்ட கடுக்கடுன்னு நடந்துட்டு, பாஸ் முன்னாடி கடுக்கடுன்னு தான் நடந்துகிட்டு இருப்பார். இதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இது பண்ணுற மாதிரி இருக்கும். அது அவர் திட்டுறதெல்லாம் வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு ஏன்டா இவன் இப்படி பண்ணுறான், ஏன் இவன் பண்ணுறான் இப்படி அப்படின்ற மாதிரி கூட உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அது வந்து வல்னரபிளாக இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், எப்போதுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக டிஃபெண்டண்ட்டாக இருக்க முடியாது, அதை டிஃபெண்ட் பண்ணிகிட்டெல்லாம் இருக்க முடியாது. அந்த எனர்ஜி வருது அப்படின்னா அந்த ப்ரிசீவிங் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க, அதை எப்படி நீங்கள் டீல் பண்ணுறீங்க, இமோஷனலாக எப்படி அதை ரிலீஸ் பண்ணுறீங்க, அந்த ரிஜிட்டான ஒரு சிச்சுவேஷனை அப்படின்றது எல்லாமே இட் மேட்டர்ஸ். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து இதுக்கப்புறம் இருக்க போகிற உங்களோட டாஸ்க். Okay, with this I end the reading. Thank you for watching Love and Light Plus. Please consider subscribing, liking, sharing, commenting and push on the notification button for more such amazing videos.